பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோமுகாசுரன் என்ற அசுரன் உலகத்தின் அறிவுக் களஞ்சியமான வேதங்களை அபகரித்து மறைத்து வைத்தான். வேதங்கள் இல்லாமல் உலகமே இருளில் மூழ்கியது. என்ன செய்வது என்று தெரியாமல் பிரம்மதேவர் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமர்ந்து மகாவிஷ்ணுவை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டார். பிரம்மனின் பக்தியால் மகிழ்ந்த மகாவிஷ்ணு தோன்றி சோமுகாசுரனை அழித்து வேதங்களை மீட்டார். பின்னர் இந்த புனித தலத்தில் என்றென்றும் இருப்பேன் என்று அருள் புரிந்து ஸ்ரீவைகுண்டநாதராக எழுந்தருளினார். அதுவே இன்று நாம் காணும் ஸ்ரீவைகுண்டம். காலம் கடந்தது. ஒருநாள் அந்தக் கோவில் மண்மூடி மறைந்து போனது. ஆனால் ஒரு அதிசயம் நடந்தது. தினமும் ஒரு பசு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தானாகவே பாலைச் சுரந்தது. இதைக் கண்ட பாண்டிய மன்னன் அந்த இடத்தை தோண்டிப் பார்த்தபோது புதையுண்டிருந்த பெருமாள் சிலை வெளிப்பட்டது. மன்னன் மகிழ்ச்சியுடன் கோவிலை மீண்டும் கட்டி எழுப்பினார். இன்னொரு காலத்தில் காலதூஷகன் என்ற கள்வன் வாழ்ந்தான். அவன் திருடனாக இருந்தாலும் பெருமாளின் மீது அளவில்லா பக்தி கொண்டவன். ஒருநாள் அரசன் வீரர்கள் அவனை பிடிக்க வந்தபோது பெருமாளே கள்வன் வடிவில் தோன்றி அவனை காப்பாற்றினார். பக்தனுக்காக கள்வனாக வந்த அந்த பெருமாளை மக்கள் அன்புடன் கள்ளபிரான் என்று அழைக்கத் தொடங்கினர். இன்றும் தாமிரபரணி கரையில் கம்பீரமாக நின்று அருள் பாலிக்கும் கள்ளபிரான் நவதிருப்பதியின் முதல் தலமாக பக்தர்களை ஆசீர்வதித்து வருகிறார். சித்திரை மற்றும் ஐப்பசி மாதங்களில் சூரியனின் கதிர்கள் நேராக பெருமாளின் திருப்பாதங்களில் விழும் அதிசயத்தைக் காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். நவதிருப்பதியின் முதல் தலம் பக்தனுக்காக கள்வனான பெருமாள். அதுவே ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான். இந்த அரிய வரலாறு பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து நவதிருப்பதியின் அடுத்த தல வரலாற்றையும் தெரிந்து கொள்ள ஃபாலோ செய்யுங்கள்.